ஹாய் கைஸ், வெல்கம் டு மஹாஸ் மேஜிக் டச். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சொதப்பல் கேக் தான் பார்க்க போகிறோம். அது எதனால் சொதப்பிச்சு, அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணேன் குயிக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு ஒரு எம்சி குவீன் தீம் கேக் ஆர்டர் இருந்துச்சு. விப்பிங் க்ரீமில் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கேக்னா, நிறைய ஜெல் கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெட் கலர் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் மிரர் கிளேஸை வச்சு கேக்கை கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு 1 or 2 டாப்ஸ் ஆஃப் ஜெல் கலர் போட்டால் போதும், உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். கேக்கை மிரர் கிளேஸில் கவர் பண்ணிவிட்டு சாக்லேட் கனாஷை வச்சு ட்ரிப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை கேக்கை ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரிப்பிங் கொடுத்ததுன்னா ஒருவேளை கரெக்டாக வந்திருக்குமா என்னன்னு தெரில. நான் உடனே கொடுக்க ஆரம்பித்ததுனால அது சரியாக வரல, திப்பியாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாகவே இல்லை. சரி, லெவல் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் மேலே அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அது சரியாக வரல. அப்புறம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக்கில் உள்ள அந்த டிசைன்ஸ் மேலே இருக்க கணேஷை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படியே யூஸ்வலாக விப்பிங் க்ரீமில் ஜெல் கலர் ஆட் பண்ணி ஷார்ப் எட்ஜஸ் வர வரையும் நல்லா ஐசிங் பண்ணிவிட்டு சாக்லேட் ட்ரிப்பிங்கை வச்சு கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. பட் நம்ம ஐடியாஸை நம்ம கிவ் அப் பண்ணிடவே கூடாது, ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இந்த பாசிட்டிவ் நோட்டை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல்.